சிதம்பரத்தில் விவசாயி ஒருவரை காளை மாடு கொம்பால் முட்டி காலால் உதைத்து தாக்கிய போது பொதுமக்கள் மீட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்கள். அதாவது நந்தா, சிதம்பரத்தில் விவசாயி ஒருவரை காளை மாடு திருத்தி சென்று தாக்கும் காட்சிகள் தற்போது சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கு. அதுல அந்த நபர் காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்காரு. கால்நடை உரிமை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. சிதம்பரம் காந்தி நகரை சேர்ந்தவர் தன்ராஜ். இவர் விவசாயம் செய்து வந்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில் இன்று காலை சொந்த வேலைக்காக இருசக்கர வாகனத்துல மேல் காவல் திருப்பதியில் வந்து கொண்டிருந்த போது தெருவில் நின்றிருந்த மாடு திடீரென தன்ராஜ் துரத்தி சென்று தாக்கியிருக்குது. இதனால் ஆத்திரமடைந்த தன்ராஜ் இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு தப்பித்து ஓட முயற்சித்திருந்தாரு. ஆனால் விடாமல் ஓடி வந்த காளை மாடு ஒன்று அவரை நீண்ட நேரம் கொம்பால் முட்டியும் காவல் உதைத்தும் அப்படியே நின்று இருந்தது. அருகில் உள்ளவர்கள் இந்த காட்சியை பார்த்தோன்னே அந்த காளை மாடு இருந்து அவரை மீட்பதற்காக முயற்சி செய்திருந்தாங்க. தொடர்ந்து அந்த காளை மாடின் கம்பால் வைத்து அந்த காளை மாடை விரட்டி அவரை மீட்டு இருந்தாங்க. இந்த நிலையில காளை மாடு முட்டியதுல தன்ராஜ் கை கால் முட்டி பகுதியில் காய மாடு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தற்போது இந்த விவசாயி மாடு விடாமல் முட்டி தாக்கும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி வந்துட்டு இருக்கு. எனவே அந்த பகுதியில் சுற்றி திரியும் காளை மாடுகளை உடனடியாக உரிமையாளர்கள் அவர்கள் வீடுகளை கட்டி பாதுகாக்க வேண்டும் எனவும், அந்த பகுதியில் பள்ளிகள் இருக்கிறதுனால மாணவர்கள் மீண்டும் தாக்குதல் நடைபெறாமல் இருக்கு போன்ற காளை மாடுகள் நடைபெறாமல் இருப்பதற்காக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க. நந்தா, அந்த காட்சிகள்ல பார்க்க முடிகிறது, அதிக அளவிலான மாடுகள் அந்த சாலையில சுற்றி திரிகிறத பார்க்க முடிகிறது. பிரசன்னா, இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது அந்த பகுதியில பாத்தீங்கன்னாக்கா காளை மாடுகள் அதிக அளவுல இருக்கிறதுனால உரிமையாளர் யாரும் அந்த காளை மாடுகள் கட்டி போடாமல் வீட்டுல கட்டி போட்டு பாதுகாக்காம இருக்கிறாங்க. தெருவிலே அந்த காளை மாடுகளை அவித்து விட்டுறாங்க. இதனால அந்த பகுதியில் அடிக்கடி இது போன்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இது தொடர்பாக கால்நடை பராமரிப்பாளர்கள் உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் கோரிக்கை வச்சிருக்காங்க. நன்றி பிரசன்னா விவரங்களுக்கு.